இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரிட் பெட்டிஷன் அகெயின்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பட் இந்த பர்டிகுலர் ரிட் பெட்டிஷனில் ஒரு ஃபவுண்டேஷன் பேசிஸ் என்னென்னா, ஒரு பேங்கிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ராடு, ஒரு சைபர் கிரைம் ஃப்ராடுன்னு சொல்லலாம். பேங்கிங் ஃப்ராடை விட இன்னும் பெட்டர் வேர்டு வந்து சைபர் கிரைம் ஃப்ராடுன்னு சொல்லலாம். அதில் ஒருத்தர் விக்டிம் ஆகிட்டார், பணத்தை இழந்தவர். அந்த இழந்த பணத்தை திரும்பி மீட்டு எடுக்கிறதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு முறையிட்டு, அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேலே டைரக்ஷன்ஸ் வாங்குறதுக்கு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி டைரக்ஷன்ஸ் வாங்கி அந்த பணத்தை, அவர் இழந்த பணத்தை மீட்டு எடுக்கிறார். ஸோ இது சம்மந்தமாக ஒரு கேஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2017 ஒரு சர்க்குலர் ஒன்று வந்தது. அந்த சர்க்குலர் படி ஜீரோ லைபிலிட்டி ஒரு சில கேசஸில், அதாவது கஸ்டமரோட தப்பு கிடையாது, அவருக்கு எந்த விதமான லைபிலிட்டியும் கிடையாது, அந்த பணத்தை பேங்க் திரும்பி கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு ஜீரோ லைபிலிட்டியோட அந்த பணத்தை திரும்பி கொடுக்கறதுக்கான ஒரு வழி ஒன்று இருக்குது. அந்த பர்டிகுலர் சர்க்குலரில் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் அந்த ஜீரோ லைபிலிட்டி கிளைம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அது பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் ஒரு வேளை அதை கிராண்ட் பண்ணலன்னா ஹைகோர்ட்டில் ரிட் மனு ஃபைல் பண்ண முடியுமா, அதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ்ன்றது இந்த கேஸ்லேருந்து தெரிய வரும். இந்த கேஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இந்த கேஸோட பேர் ஹரேராம் சிங் வெர்சஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 18 நவம்பர் 2024 அன்றைக்கி தீர்ப்பாக்கப்பட்டது. ஆனரபிள் ஜஸ்டிஸ் தர்மேஷ் அவர் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி இது நிறைய ஜட்ஜ்மெண்ட்டை கன்சிடர் பண்ணி வந்திருக்கு. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஆன் த பேசிஸ் ஆஃப் என்ன பண்ணணுன்றது தெரியறதுக்காக ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்னு நம்ம சொல்ல முடியும். இந்த ஃபேக்ட்ஸ் பார்த்தோன்னா, 18th ஏப்ரல் அன்றைக்கி ஈவினிங் 5:15 ஒருத்தருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது. அந்த எஸ்எம்எஸில் அந்த விக்டிம், இப்போ ஹரேராம் சிங்குன்றவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வருது. அந்த எஸ்எம்எஸில் ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் ஒன்று வருது அவருக்கு. அந்த ஃபோனில் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் தான் ஹரேராம் சிங்கா அப்படின்னா இந்த எஸ்எம்எஸில் லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம். ஏன்னா அந்த ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் ஸ்டேட் பேங்க் மூலமாக கொஞ்சம் அக்கௌண்ட்ஸு சம்மந்தமாக ஒரு சில இதெல்லாம் அந்த சர்வரோட கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு அந்த லிங்க்கை எஸ்எம்எஸில் அனுப்பிச்சிருக்க, அதை ஓப்பன் பண்ணி லைவ்லேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இவர் தெரியாமல் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிட்டார். 2 அமௌண்ட் டெபிட் ஆகிருக்கு. ஒன்று 1 லட்ச ரூபாய் வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் ஆகிட்டு போயிருக்கு. இன்னொன்று 1,60,000 அது ஒரு பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் ஆகிருக்கு. உடனே அந்த லிங்க்கில் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக சைபர் கிரைம் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. மறுநாளே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. எஃப்ஐஆரும் பதிவு பண்ணி வாங்கிக்கிறார். ஸோ இதுதான் அவர் பண்ணது. அவருக்கு ஒரு 2,60,000 நஷ்டமாயிருக்கு. 1 லட்ச ரூபாய் ஒரு டெபிட் மெசேஜ், 1,60,000 இன்னொரு டெபிட் மெசேஜ். இந்த 2 டெபிட்டும் ஆயிருக்குன்றதுனால இமீடியட்டாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சைபர் கிரைம் போலீஸ் வரைக்கும் எல்லாருக்கும் இன்டிமேட் பண்ணிட்டாரு. ஸ்டேட் பேங்க்லேயும் சொல்லிடுறாங்க. ஸ்டேட் பேங்க்கில் இதை மீட்டு எடுக்கிறதுக்கு எந்த விதமான வழியும் கிடையாது, இது போயாச்சு, இது போலீஸோட ஜூரிஸ்டிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓம்பட்ஸ்மேன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் இருக்கார். பேங்கிங் சம்மந்தப்பட்ட எதனா ஒரு கிரீவன்ஸ் எதனா இருந்தது, ஆனால் அந்த பேங்க் சம்மந்தப்பட்ட எதனா கிரீவன்ஸ் எதனா இருந்ததுன்னா, அந்த மனக்குறைவு எதனா இருந்ததுன்னா அந்த ரிசர்வ் பேங்க் ஓம்பட்ஸ்மேன் கிட்ட முறையிடலாம் அப்படின்றது இருக்குது. ஸோ இவர் இந்த ரிசர்வ் பேங்க் ஓம்பட்ஸ்மேன் கிட்ட பெட்டிஷன் போட்டிருக்கார். ரிசர்வ் பேங்க் ஓம்பட்ஸ்மேன் இந்த கேஸை ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க இதில் எந்த விதமான மெரிட்டும் இல்லைன்னு ஃபஸ்ட்டே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ண கொஞ்ச நாள் கழித்து திரும்பி இந்த கம்ப்ளைண்ட்டை திரும்பி அதே ரிசர்வ் பேங்க் ஓம்பட்ஸ்மேன் கிட்ட கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எந்த விதமான ஓடிபி மெசேஜும் எனக்கு வரல, எந்த விதமான கிளாரிஃபிகேஷன் மெசேஜும் எனக்கு வரல, எனக்கு ஃபோன் வந்தது, லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கன்றது மட்டும்தான் வந்தது, எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. நான் கான்ட்ரிபியூட் பண்ணேன்னா அந்த எஸ்எம்எஸில் இருக்கிற அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணேனே தவிர்த்து எனக்கு ஓடிபி வரல, என் கையெழுத்து எங்கேயும் வாங்கலை, வேறு எந்த விதமான வெரிஃபிகேஷனும் எதுவும் வரல, என் ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்கல, பின் நம்பர் கேட்கல, சிவிவி நம்பர் கேட்கல, எதுவுமே கிடையாது. எங்கிட்டேருந்து வேறு எந்த விதமான இன்ட்ராக்ஷனும் கிடையாது. அதனால் இது என்னோட தவறே கிடையாது, இந்த பேங்க்கோட செக்யூரிட்டி மெக்கானிசம் சம்மந்தப்பட்ட தப்பு, அதனால நீங்கள் எதனா காம்பன்சேஷன் அந்த பணத்தை திரும்பி கொடுத்துருங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரிசர்வ் பேங்க் ஓம்பட்ஸ்மேன் இதை கன்சிடர் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேடிஎம்க்கு போன பணத்துக்கும் எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் கிடையாது, அது பேங்கிங்க்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போக கிடையாது, அது பேடிஎம்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு போயிருக்கு. அந்த நிறுவனத்துக்கு போயிருக்குன்றதுனால எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் கிடையாது. ஆனால் ஒரு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அந்த 1 lakh எங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்குது.
ஸோ அந்த பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன 1 லேக்கில் எங்களோட செக்யூரிட்டி குறைபாடுனால இருக்குன்றதுனால உங்களுக்கு இந்த நஷ்டம் ஏற்பட்டதுன்றதுனால 30% வரைக்கும் நாங்கள் அதை பொறுப்பேற்றுக்கிறோம். அதாவது 30%னா 33%, மூணில் ஒரு பங்கு வந்து நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம். 33,333 ரூபாய் அது வந்து உங்களுக்கு திரும்பி ரீக்ரெடிட் ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். 33,000 ரூபாய் வந்து உங்களுக்கு திரும்பி ரீக்ரெடிட் ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். மிச்ச பணத்துக்கு எங்களால் எதுவும் பண்ண முடியாது. அப்படி என்ன பண்ணணும்னா நீங்கள் கிரிமினல் கேஸ் மூலமாகவும் சிவில் நீதிமன்றம் மூலமாகவும் நீங்கள் முறையிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஓம்பட்ஸ்மேன் சொல்லிட்டாரு. ஒரு டீட்டெயில்டு ஆர்டர் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க, ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ரிட் பெட்டிஷன்னா வேறு எந்த விதமான ரெமெடியும் இல்லைன்னா ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் போடலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேலே ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ரிட் பெட்டிஷனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 2017 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சர்க்குலர் ஒன்று இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் ஜூலை 6, 2017 அன்றைக்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்க்குலர் ஒன்று இருந்திருக்கு. அந்த சர்க்குலரில் கிளாஸ் 6 இருக்குது. அதாவது தவறுதலாக ஏற்பட்ட டிரான்சாக்ஷனில், ஏமாற்றி ஏற்பட்ட டிரான்சாக்ஷனில் ஜீரோ லைபிலிட்டின்றது வந்து கிளாஸ் 6. கிளாஸ் 7 பார்த்தோன்னா கான்ட்ரிபியூட்டரி லைபிலிட்டி, அதாவது லிமிட்டட் லைபிலிட்டி அப்படின்றது இருக்குது. ஜீரோ லைபிலிட்டினா இவருக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லாமல் அந்த பணத்தை திரும்பி வந்து சேர வேண்டியது கன்சியூமருக்கு, அது ஜீரோ லைபிலிட்டி. அதுக்கு என்னென்னா 2 கண்டிஷன்ஸ், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து அப்படி இருக்கும். அது ஜீரோ லைபிலிட்டியில் முதல் கண்டிஷன் என்னென்னா, ஒன்று பேங்க்கோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், இல்லைன்னா ரெண்டாவது அதாவது இந்த பணம் பறிப்போனதில் பேங்க்கோட கான்ட்ரிபியூஷன், பேங்க்கோட தவறுனால அந்த பணம் பறிப்போனதாக இருக்கணும். அப்படி தானே இருந்ததுன்னா அந்த கஸ்டமரோட தப்பே கிடையாது, அந்த பணம் திரும்பி வந்து அந்த கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அது ஒரு கண்டிஷன். அப்படி இல்லை அப்படின்னா பேங்க்கோட தவறு இல்லாமல் அந்த தனி நபரோட தவறும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் திருடியிருக்காருன்றது நிறுவனம் ஆச்சுன்னா இது வந்து 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே பேங்க் முன்னாடி அதை வந்து ஒரு முறையிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னாடி இல்லை பேங்க் முன்னாடி அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து அந்த கிரீவன்ஸ் ரிட்ரஸலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த பணத்தை திரும்பி கொடுக்க வேண்டியது. பேங்க்கோட தவறும் இல்லை, கஸ்டமரோட தவறும் இல்லை, ஆனால் அது ஏமாந்துருக்காருன்றது தெரியுதுன்னா வித்தின் 3 டேஸ் வந்து அந்த பணத்தை திரும்பி கொடுக்க வேண்டியதுன்றது ஜீரோ லைபிலிட்டி. ஸோ இப்போ பேங்க்கோட தவறும் இல்லை, கஸ்டமரோட தவறும் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது அவசியமாக இருக்குது. கஸ்டமரோட தவறு இல்லைன்றத இவரோட பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, ஓடிபி எதனா அமிச்சிங்களா, இல்லை. வேறு எதனா கழுத்து எதனா வாங்கினீங்களா, செக்லேயோ விட்ரால் ஸ்லிப்லேயோ வேறு எதனா பேப்பரில் கழுத்து வாங்கினீங்களா, இல்லை, கிடையாது. வேறு எதனா ஒரு ஏடிஎம் பின் நம்பரை, வேறு எதனா டிரான்சாக்ஷன், நெட் பேங்கிங் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எதனா வாங்கியிருக்காங்களா, கிடையாது. ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருக்காங்க, ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க, அதை இவர் மொபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காரு. அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண ஒரே காரணத்தினால இவரோட பணம் பறிப்பு இருக்குது. அதாவது 1,60,000 ரூபாய், 1 லட்ச ரூபாய், 2,60,000 ரூபாய் பறிப்பு இருக்குது. ஸோ இந்த கஸ்டமரோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ இந்த சர்க்குலரில் இருக்கிற இந்த ஜீரோ லைபிலிட்டி வந்து எங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்குது, அதனால் இந்த பணத்தை திரும்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி இந்த சைட்லேருந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சைட்லேருந்து 2 ஆர்கியூமெண்ட் வச்சுருக்காங்க. ஒன்று, நீங்கள் கேட்குற ரெமெடி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உங்கள் பணத்தை திரும்பி கொடுக்கணுன்றது இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேலே நீங்கள் ரெமெடி கேட்கல. அப்படி இருக்கச்சே இந்த கேஸ் வந்து நாங்கள் வந்து பார்ட்டியே கிடையாது அப்படின்றத ஒரு டிஃபென்ஸ் எடுத்துருக்காங்க. ரெண்டாவது டிஃபென்ஸ் என்னென்னா, நீங்கள் வச்சுருக்கிற பேங்க் அக்கௌண்ட் வந்து நொய்டாவில் இருக்குது. நொய்டா வந்து டெல்லி ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனில் வரல. இந்த ரிட் மனுவை நீங்கள் டெல்லி ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஸோ டெல்லி ஹைகோர்ட்டில் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்றதுனால, நொய்டாவில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்காக நீங்கள் டெல்லி ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்றதுனால உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன்லேயே அது வரல. ஸோ இந்த ரிட் மனு தள்ளுபடி செய்யப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எடுத்த டிஃபென்ஸ் என்னென்னா, எங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஓடிபி இருக்குது, பின் நம்பர் லாகின் இருக்குது, அதுக்கப்புறம் ஓடிபி இருக்குது. இந்த 2 வெரிஃபிகேஷன் நடந்த அப்புறம் தான் பணமே டெபிட் ஆகும். இந்த வெரிஃபிகேஷன் வந்து ஃபுல் ப்ரூஃப். இது தாண்டி நீங்கள் பணத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி எங்களால் நம்ப முடியல அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பேங்க்கோட சைட்லேருந்து இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்தோ ஸ்டேட் பேங்க் கிட்டேருந்தும் கிடைக்கிற டிஃபென்ஸ். இதுக்கு கோர்ட் எப்படி கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா, இதே ஆர்பிஐயோட சர்க்குலரில் இன்னொரு கிளாஸ் இருக்குது, அது பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ன்றது இருக்குது. யார் நிரூபிக்க வேண்டிய ஒரு டியூட்டி யார் மேலே இருக்குன்னா, ஒரு பேங்க்குக்கும் ஒரு இவங்களுக்கும் ஒரு தனிநபருக்கும் ஒரு கேஸ் ஒன்று இருக்குது, பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் முன்னாடி இருக்குன்னா அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அந்த பேங்க் மேலே தான் இருக்குது அப்படின்றத வந்து அந்த பர்டிகுலர் கேஸில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து ஓடிபி கேட்கலன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டியது, கேட்டிருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது பேங்க்கோட டியூட்டியை தவிர்த்து கேட்கலன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது இவர்களோட டியூட்டி கிடையாது.
எப்பவுமே ஒரு நெகட்டிவை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிஃபன் சாப்பிடலன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. டிஃபன் சாப்பிட்டேன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஃபோட்டோஸ் கொடுக்க முடியும், வீடியோ கொடுக்க முடியும், ஒரு ஹோட்டல் பில்லை கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எவிடன்சஸ்லாம் என்னால் கொடுக்க முடியும். ஆனால் டிஃபன் சாப்பிடலன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஓடிபி வந்தது நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியும். ஓடிபியே வரலன்னு சொல்லி என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு சமாச்சாரம். இது ப்ரூவ் பண்ண முடியாத இந்த விஷயத்த பேங்க்கோட சைட்லேருந்து தான் ப்ரூவ் பண்ணணும். பாசிட்டிவ் அசர்ஷன் வந்து பேங்க் சைட்லேருந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் கிளாஸ் இருக்குன்றதுனால ஜீரோ லயபிலிட்டிக்கு ஃபுல் எலிஜிபிள். அதனால் இந்த 2,60,000 மொத்தமாக இந்த 33,000 மட்டும் இல்லாமல் மொத்த அமௌண்ட்டு 2,60,000 இவருக்கு வந்து சேரணும்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து டெல்லி ஹைகோர்ட் இந்த கேஸில் ஆர்டர் போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ் இது. இந்த கேஸை பேஸ் பண்ணி இப்போ நடக்கிற சமீபத்தில் நடக்கிற நிறைய ஒரு சைபர் ஃப்ராட்ஸுக்கும் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ஸுக்கும் இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து ஒரு சில இடத்துல அப்ளிகபிளாக இருக்கும். இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஓடிபியை கொடுத்தோம், இல்லை ஏடிஎம் கார்டு பின் நம்பர் எதனா கொடுத்தோம் டிவெல்ஜ் பண்ணோம், இல்லைனா சிவிவி நம்பரை சொன்னோம், இல்லைனா நெட் பேங்கிங் யூசர் ஐடி பாஸ்வேர்டு யார்கிட்டயான சொன்னோன்னா கோர்ட்டுக்கு போனால் கூட நம்ம பணத்தை திரும்பி மீட்டெடுக்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்க்குலரோட ஒரு என்ன சொல்கிறது, ஜீரோ லயபிலிட்டிக்கான ப்ரொடெக்ஷன் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர்த்து எல்லாருக்கும் கிடையாதுன்றதை முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் காஷனோட நம்ம அக்கௌண்ட்ஸை ஹேண்டில் பண்ணணுன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு சர்க்குலரை பேஸ் பண்ணி ஒரு ரிசர்வ் பேங்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி எப்படி ஜெயிச்சாருன்ற ஒரு ஸ்டோரியை வந்து இந்த கேஸில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.